ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா. என்ன முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை? கவலைதானே? கவலை எல்லாம் என்னென்னவென்பது தெரிந்த என்னிடமே வந்து எனக்கு இதுதான் கவலை, அதுதான் கவலை என்று சொல்லப் போகிறாயம்மா. உங்களுடைய மனதுக்குள் எத்தனை கவலைகள் இருக்கிறது என்று எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கவலைகள் ஒளிந்து கிடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் எதையும் எனக்கு வெளிச்சம் போட்டெல்லாம் காட்ட தேவையே அல்ல. உங்களுடைய வாழ்க்கைக்குள் அத்தனை விதமான மன வலிகள் ஒளிந்து கிடக்கிறது. நிறைய இடத்தில் நீங்கள் இது என்ன வாழ்க்கையா, இது என்ன தேவையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்று என்னிடம் சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் கேட்கலாம். தங்க பிள்ளையே, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக யோசியுங்கள். என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான பிடிவாதங்களும் அத்தனை விதமான பயங்கரமான விஷயங்களும் எனக்கு தெரியும். நீங்கள் எதற்கு பிடிவாதம் குணம் கொண்டவர்கள், எதற்கு நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் யார் ஒருவர் தொட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைகள் வரும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாது என்பதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தது என்ன, பிடிக்காதது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் எது செய்தால் நீங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு அமைதியோடு இருப்பீர்கள் என்பதெல்லாம் தெரியும். கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு வாக்குகளை மட்டும் கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் என்று கேட்டாலும் அது கிடைக்கும். அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியோடு இருங்கள். அனைத்தும் சுபத்துவமாகவே கிடைக்கும். எதுவுமே கிடைக்காது என்று என்னிடம் இருந்து வாக்குகளும் இல்லை, மனம் கஷ்டமாக இருக்கும் அளவுக்கோ எந்த ஒரு தீய விஷயங்களும் பேச்சுகளும் வராது. எல்லா பொழுதுகளிலேயும் உங்களுக்கு பிடித்தமானது உங்களுடைய கையில் வந்தே சேரும். உங்களுடைய மனதுக்குள் 1000 வழிகள் உள்ளன. உங்களுடைய மனதுக்குள் 1000 வேதனைகள், பாரங்கள் அனைத்துமே உள்ளன. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், இந்த விஷயம் நடந்திருக்கலாம், அந்த விஷயம் நடந்திருக்கலாம் என்பதையே கூறுகிறீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள் உண்டு. இந்த அனைத்து விதமான கவலைகளையும் அனைத்து விதமான பாரங்களையும் நான் நிச்சயமாகவே நீக்குவேன். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் மனபாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் சிரித்தபடி சந்தோஷமாகவே இருக்கச் செய்வேன். காலம் முழுக்க கவலைகளோடு உங்களை வைப்பேன். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விகளை மட்டுமே கொடுப்பேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நிச்சயமாகவே நம்முடைய தெய்வம் நமக்கு என்றும் நல்லதுதான் செய்யும். நம்முடைய தெய்வம் என்றும் நமக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்று நீங்கள் நம்பினாலே போதும். சீரும் சிறப்பும் உங்களிடம் வந்து சேரும். இங்கு நிறைய பேருக்கு புரிவதே இல்லை. ஒரு விஷயத்தை உங்களிடம் வந்து சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் இங்கு யாரிடமும் இல்லை. முதலில் நான் என்ன சொல்கிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் வாழ்க்கையை உங்களுக்கு என்ன விஷயத்தை சொல்கிறேன், என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், என்னென்ன விதமான யோகம் நடக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அதன்படியே நடந்து கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் அழுகைகள் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் வாழ்க்கையில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காதே. உங்களுக்கு சுவாரஸ்யம் வேண்டுமா, இல்லை கவலை வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள். உங்களுக்குத்தான் நான் சொல்லிவிட்டேனே, நன்மை நடக்கும். ஆனால் என்ன,
கொஞ்சம் கால தாமதம் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் கூடிய விரைவிலேயே நிறைய அற்புதத்தை பார்ப்பீர்கள். இன்று மன உளைச்சல்களை பார்த்தீர்கள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பீர்கள் என்பதை தான் சொல்லிவிட்டேனே. நீங்களும் சரி, உங்களுடைய மற்ற உறவுகளும் சரி, நிறைய விஷயத்தில் உங்களை கவலைப்பட வைத்தார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மை கவலைப்படுத்திய அத்தனை பேரும் ஒரு நாள் நிச்சயமாகவே வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தியதற்காக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்ததா? நீங்கள் என்றுமே என்னுடைய பிள்ளைகள்தான். நீங்கள் என்றுமே அற்புதமான பிள்ளைகள்தான். ஒருபொழுதும் உங்களை நான் குறை கூற மாட்டேன். இதை செய்தீர்களா, அதை செய்தீர்களா என்று. நடப்பது அனைத்தும் அற்புதங்களே, நடப்பது அனைத்தும் யோகங்களே, நடப்பது அனைத்தும் வித்தியாசமான ஒரு விஷயங்களே. புரிந்ததா? நான் அடிக்கடி உங்களிடம் வந்து ஒரு விஷயத்தையே சொல்வேன். உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் என்றுமே நான் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டுத்தான் இருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட நீங்கள் எனக்கு சோதனையை கொடுக்கிறியே என்று கேட்டிருக்கிறாயே தவிர என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தது கூட அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பது நலமோடு தான் இருக்க வேண்டும், வளமோடு தான் இருக்க வேண்டும் என்பதை விட என்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னால் மற்றவர்களுக்கு யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீய விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதை நினைக்கிறீர்கள். உங்களுடைய நல்ல எண்ணத்திற்காகவே நீங்கள் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். இந்த வாக்கு பொய் அல்ல, உண்மை. கூடிய விரைவிலேயே அனைத்தும் புரியும். கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அழகாக புரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நடந்தது அனைத்தையும் விட்டுவிடுங்கள். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் சுவாரஸ்யத்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் எதையெல்லாம் கேட்டாலும் அள்ளி கொடுப்பது என்னுடைய வேலை. எல்லா விஷயத்திலேயும் அள்ளி 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 ஒவ்வொன்றையுமே கொடுப்பேன். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.